Billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi wa sahbihi ajmain amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. சூரத்துல் கஃப் தஃப்சீரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஐடியா எடுக்கணும்டா வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே முன்னுக்குள்ளத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஒரு ஸ்டோரியை பார்த்து முடிச்சிருந்தாங்க. குகைவாசிகள், அதாவது அசாபுல் கஃப், அவங்களோட கதையை அல்லாஹால எந்த அளவு சொல்லி அதனூடாக என்ன மெசேஜ் எங்களுக்கு தந்தான், அதுலேருந்து நாங்கள் சமரைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய லெசன் என்ன இடத்தையும் அல்லாஹால அந்த ஸ்டோரிக்கு பிறகு சொல்லியிருந்த வசனங்களில் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். அடுத்த பகுதி வந்து இரண்டாவது ஸ்டோரி. அதில் செகண்ட் ஸ்டோரி வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில நடக்கிற ஒரு கன்வர்சேஷன் தான் அதில் அந்த ஸ்டோரி. அதாவது அரபில் சொல்லும்போது ரெண்டு தோட்டங்களுக்கு சொந்தக்காரண்ட கதைன்னு தான் சொல்கிறேன், சாஹிபுல் ஜன்னத்தைன். இந்த ஸ்டோரி தொடங்குவது வந்து 32வது வசனத்தில். அடுத்த இன்சிடென்ட் அல்லாஹாலா குறிப்பிடுறான் 51வது வசனத்தில், சரி 50வது வசனத்தில். இந்த ஆதம் நபியும் மலக்குமார்களுக்குடைய இடையில நடந்த சம்பவத்தை 12க்கும் இடையில் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் 32 32 to 49 வரையும் இந்த சாஹிபுல் ஜன்னத்தைன் இந்த கதைக்கு தொடர்பான வசனங்கள் தான் வருது. இதுலேயும் நாங்கள் அஸ்ஸாபுல் கஃப்ல பார்த்த மாதிரி ஏற்கனவே சொன்னோம், குர்ஆனில் அல்லாஹு தாலா எங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்று கொண்டு தொடர்புள்ள வசனங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் செட்டோடு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கிடையில் ஏதோ ஒரு தொடர்புண்டு அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வசனம் வந்து 32 தொடங்கி பல பகுதிகளாக பிரிஞ்சு தான் இந்த கதை சொல்லப்படுது. உதாரணமாக எங்களுக்கு அதில் சுருக்கமாக சொன்னோம்னா 5 பகுதிகளாக பிரிக்கலாம். 32ம் 33 அடுத்து 34 ஒரு பார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் 2.5 மாதிரி அவர்கிட்ட அந்த கார்டனை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அந்த சொந்தக்காரனுக்கு வழங்கப்பட்டிருந்த ரெண்டு தோட்டங்களையும் பற்றி சொல்கிறாங்க. இப்போ 2 தோட்டங்கள் ஏன் சொல்கிறான்றதுலேயும் ஒரு ஹிக்மத் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை எங்களுக்கு உணர்த்துறாங்க. அப்போ அந்த 2 தோட்டம் எவ்வாறு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தால் அல்ல அவர் எப்படி அதை டெவலப் பண்ணியிருந்தார், அதில் என்னென்ன இருந்ததுன்றது. அடுத்த 2 வசனங்கள் 34 2 அது 34 ஹாஃபும் 35 36 35 36 வரையும் சொந்தக்காரன் அவரோட கார்டனை பற்றி பேசுகிற பேச்சு, அவர் அதை பற்றி வர்ணித்து டிஸ்கிரைப் பண்ணி அதால் அவருடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை வெளிக்கொண்டு வர வசனங்கள் தான் அது. அதுக்கு பிறகு 37லேருந்து 41 வரையும் அவரோட நண்பன் அவர் ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். ஒரு லாஜிக்கலி அவர் ஒரு பதில் ஒன்று கொடுக்குறார். அந்த பதில் ஏன்னா அந்த கன்வர்சேஷன் தான் இந்த ஹிஸ்ட்ரியாவே அல்லாஹ் தாலா தந்திர ஒரு ஸ்டோரியாவே, அது அடுத்த பகுதியில் வருது. திரும்ப 42 44 42 44 3 வசனத்தில் அந்த தோட்டத்துக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த முடிவு என்ன, ஒரு தண்டனை என்ன, எப்படியான தண்டனை அல்லாஹ் தாலா கொடுத்தனால அந்த தோட்டம் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறார். திரும்ப 45லேருந்து 49 வரையும் நாங்கள் ஏற்கனவே அந்த அஸ்ஸாபுல் கஃப்ல பார்த்த மாதிரி ஜென்ரலாக நாங்கள் எடுக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன, அதுலேருந்து அல்லாஹ் தாலா நாட வந்த படிப்பினைகள் என்னன்றதான் இந்த கதை சொல்லப்படுற ஒழுங்கு. இப்போ 32லேருந்து 49 வரையும் இந்த ஸ்டோரி எங்களுக்கு நாங்கள் அந்த 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 செக்ஷனை அப்படியே பார்த்து முடிக்கணும், ஒரு என்ன டோட்டல் ஒரு ஐடியா வந்து எடுக்கிறதுக்காக. 15 தொடங்குவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சூரத்துல் கஃப் நாங்கள் தொடங்கும் போது இந்த சூரத்துல் கஃப் இறங்கின அல்லாஹ் தாலாவால் இறக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது தானே. மக்கா காலத்தில் நாங்கள் மக்கா ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு வந்தோம். அப்போ அதில் ஏற்பட்ட ஒரு இன்சிடென்டோட தான் இந்த சூரத்துல் கஃப் இறக்கப்படுது. இப்போ இந்த சூரத்துல் கஃப் ஊடாக காஃபிர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு படிப்பினை கொடுக்குறான். அதே நேரம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிற மக்கா காலத்தில் ஏர்லி பீரியடில் வந்து
கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு ஹோப், நம்பிக்கை வந்து கொடுக்குறான் அல்லாஹ் தாலா இந்த சூறாவோட. அதுதான் இந்த சூறாவோட மெயின் தீம். அப்போ அதை கொடுக்குற ஒரு வே என்னன்னு சொன்னால், மறுமை நாளை பேஸ் பண்ணித்தான் இந்த சூறா அப்படியே முழுமையாக மறுமை நாளை பேஸ் பண்ணித்தான் அதனுடைய ஸ்டோரி அல்லது வசனங்கள் எல்லாம் எங்களை சுற்றினாலும் மறுமை நாளோட தொடர்பாக இருக்கும் என்பது நாங்கள் பார்த்தோம். பிரதான மெயின் பாயிண்ட் வந்து மறுமை நாளோட தானே இருக்கும். அப்போ இந்த கதையும் அதே மாதிரி மறுமை நாளோட தொடர்படுத்தினதாகத்தான் நாங்கள் எடுக்கணும். அந்த இன்சிடெண்ட்டில் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நாடினாலும் ஃபைனல் படிப்பு என்னன்னு சொன்னால், முடிவு என்னன்னு சொன்னால், இந்த கதையோட ஃபைனல் சமரி வந்து இது மறுமை நாளை மீண்டும் உறுதிப்படுத்துகிற ஒரு கதை. அப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம், உலகத்தில் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது ஒரு பண்பொண்டு தான் இந்த பெருமை அடிக்கிறது, ப்ரவுட். அது வந்து ஷிர்க்குக்கு சமன் என்ற அளவுக்குரிய மிக பாரதூரமான ஒரு பாவம். அது எங்களை அடுத்தவனை விட பெரிய ஒரு ஆளாக அல்லது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அடுத்தவனை அடக்குற அளவுக்கு நாங்கள் எங்களோட அந்தஸ்தை கூட்டினோம்னால எங்களை நாங்கள் ஆக்கி கொண்டோம்னு சொன்னால், அந்த பெருமை வந்ததுன்னு சொன்னால் அது ஷிர்க்கை விட மோசமான அழிவை கொண்டு வரக்கூடியது. ஷிர்க்குக்கு அழிவு வர மாதிரி இந்த பண்புக்கும் அல்லாஹ் தஆலா அழிவை கொண்டு வந்து தருவான். அப்போ அதைத்தான் நான் பல வசனங்களில் பார்த்துக்கிறோம். ஃபிரௌன் சம்பவமாக இருக்கலாம், அல்லது நும்ரூதுடைய அல்லது அபூ ஜஹல், யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்த முடிவுகளை பார்க்கும்போது இந்த பெருமையின் மோசமான விளைவு தான் அது. அந்த பண்புட கிபுருன்ற பண்புட மோசமான விளைவு தான் அது. அந்த ஒரு விளைவை தான் இந்த கதையூடாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாரான். அப்போ ஒருத்தன் அந்த பண்பு வந்தால் அதோட ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும்ன்றத உண்மையாக ரியாலிட்டியாக காட்டின ஒரு கதை தான் இந்த ரெண்டு தோட்டத்துக்கு சொந்தக்காரனுடைய கதை. அதனோட நாங்கள் இடைக்கிடையே பெற்றுக்கொள்ள வேண்டிய பல படிப்பினைகள் இருக்குது. ஒரு முஸ்லீமுடைய நடத்தைகள் எப்படி இருக்கணும், சில வேளை அவனுக்கு செல்வம் வரலாம், அல்லது அந்தஸ்து வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 பலம், ஒரு பவர் அவருக்கு வரலாம். வந்தால் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா இந்த கதையிலிருந்து எங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குர்ஆனில் சொல்லப்பட்ட சில கதைகளுக்கு இப்பயும் அந்த கதை நடந்த இடம் அல்லது சம்பவங்களை போய் எங்களுக்கு பார்க்கலாம், கண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபிரௌனுடைய சம்பவத்தை சொன்னேன். இப்போ நாங்கள் உலகத்தில் அந்த இடத்துக்கு போனால் அந்த சம்பவத்துக்குரிய ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அஸ்ஸாபுல் கஹ்ஃப்னா அந்த குகை எங்கே சரி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் உண்டு இப்பயும் இருக்குதுன்னு பல இடங்களை சொல்கிறாங்க. எதுன்னு தெரியும், ஆனால் ஏதோ ஒன்று எங்களுக்கு டச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரையில் அப்படி ஒரு எவிடன்ஸ் உண்டு வரலாறுல இந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி அப்படி ஒரு ஃபைனலைஸ் பண்ணின ஒரு இடம் உண்டு இல்லை. இப்போ நாங்கள் எங்கேயுமே எந்த டூர்லையும் இந்த 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 இடத்த தரிசிக்க போகிறேன்னு சொல்லி விசிட் பண்ண போகிறேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கேள்விப்பட்டில்லை தானே? ஓ, இந்த 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 தோட்டத்தை அப்போ அப்படி உலகத்தில் இல்லை. சில பேர் அல்லாஹ் தஆலா முற்றாகவே அழித்திருக்கலாம், அல்லது அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை பதையும் நாங்கள் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்வோம். அப்போ இந்த இந்த கதைக்கான இப்போ ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனோட இதில் உள்ள வசனங்களை நாங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் அல்லாஹ் தஆலா முதலாவது 32 வசனத்தோட தொடங்குறான். வதரிப் லஹும் மசலன் ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாபின் வஹஃபஃப்னாஹுமா பினஹ்லின் வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ. இந்த வசனம் ஒரு 2 வரியாக இருந்தாலும் இதுங்களை பல வகையில் உடைச்சு பார்க்கலாம். உதாரணம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்குறோம், வத்ரிப் லஹும் மசலன். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியே அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடு, அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடு. மசலுண்டா உதாரணம், வத்ரிப்னா ஒரு உதாரணத்தை காட்டு.
அடுத்து லஹும் வருது அவர்களுக்கு. அப்ப நாங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தின மாதிரி இந்த இன்சிடென்ட், இந்த குர்ஆன் இறங்குற சம்பவம் வந்து மக்கா காலத்தில் மிக கடுமையான ஒரு சந்தர்ப்பத்தில் தானே. அதாவது முஸ்லீம்கள் எங்களுக்கு ஒரு 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 ரிலீஃப் ஒன்று இல்லையா, அதுக்காக துவா கேளுங்கன்னு ரசூல்லாட்ட கேட்குற அளவுக்கு துன்பம் அனுபவிக்கிற காலத்துல இந்த சூறா இறங்குது. அந்த இடத்துல பொதுவாக பார்த்தா அல்லாஹ் தாலா ஒன்று நாடி இருக்கலாம். இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடு, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களோட சஹாபாக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடு இந்த கதையில இருந்து. அடுத்த பகுதி நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஒரு டீம் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று முன் வைக்கிறாங்க. இது இவங்களோட எல்லாம் எங்களுக்கு படிக்க இயலாது, எங்களை கொஞ்சம் செப்பரேட்டாக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போடுங்கன்னு. அப்போ வஸ்பிர் நஃப்ஸக மா அல்லதீன் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி அல்லாஹ் தாலா அதுக்கு தெளிவான ஒரு பதிலை, கட் அண்ட் ரைட்டான ஒரு பதிலை அல்லாஹ் தாலா கொடுத்து, அப்படியான ஒரு கான்செப்டுக்கு இடமே இல்லை. இந்த பயஸ் செப்பரேஷன் அதெல்லாம் இடம் இல்லை. ஈமான் தக்குவான்றதன் என்ன க்ரைட்டீரியா, அது சமனாக இருந்தால் அடுத்த விஷயங்கள் அவ்வளவுமே அவுட் இடத்தை சொல்லி ஒரு தெளிவான பதில் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. எனவே அந்த அந்த ஒழுங்குல பார்த்தோம்னு சொன்னால் இந்த கதையும் வந்து ஒரு பெருமை அடித்த ஒரு ஆளோட அழிவைத்தானே சொல்லுது. அந்த இடத்துக்கு வந்த ஆட்களும் எப்படியான மென்டாலிட்டியோட, நாங்கள் கொஞ்சம் சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் ஆகிக்கிற ஆட்கள், நல்ல பெரிய ஒரு ரெக்கக்னைஸ் ட்ரைப்ஸில் இருந்து வந்திருக்கிறோம், ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கிறோம், எனவே எங்களுக்கு ஒரு இடத்த தாங்க உண்டு. அப்போ அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு படிப்பினே கொடுக்கும். அப்போ ரசூல்லா சொல்லியிருக்கலாம், அந்த 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 இன்சிடென்ட்டை சொல்லிட்டு, அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்லிட்டு தான் இந்த கதையை சொல்கிறேன். வதரிப் லஹும் மசலன், அவர்களுக்கு உன்கிட்ட வந்து கேட்ட ஆட்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லு, ஒரு கதையை சொல்லு. அப்படியான மென்டாலிட்டி வந்து இருக்கிற ஆட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கு இதை எடுத்து இந்த கதையை சொல்லு, அப்படி எடுக்கலாம். அப்போ வதரிப் லஹும் மசலன், முதலாவது அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஒரு எக்ஸாம்பிளை இந்த இடத்துல கொடு. முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பொதுவாக எடுத்து பார்த்தோம்னா மக்கள் எல்லோருக்கும் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து கொடு. யாரு மசலன் ரஜுலைன், 2 மனிதர்களை பற்றி, 2 பர்சன்ஸ். ஜஅல்னா லி அஹதிஹிமா, அவர்களில் ஒருவருக்கு ஜன்னத்தைனி, நாங்கள் அவர்கள் ஒருவருக்கு 2 கார்டன்ஸை கொடுத்தோம். ஜன்னத்தைன், ஜன்னத்துன்னு சொன்னால் தோட்டமே, சொர்க்கத்துக்கு பாவிக்கிற 2 தோட்டத்தை கொடுத்தோம். இந்த இடத்துல பாருங்க, அந்த ஒரு சொல் வரும் ஜஅல்னாண்டு. குர்ஆன்ல உங்களுக்கு பார்க்கலும் பின்னுக்கு வரக்கூடிய சொற்கள்லையும் வஹஃபஃப் நா, அடுத்த வருது வஜஅல்னா, அப்போ அடுத்து வஃபஜ்ஜர்னா. என்னன்னா அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு கொடுக்குற இந்த விஷயங்களை பற்றி இந்த இடத்துல பேசும்போது அல்லாஹ் தாலா எப்பயும் பேசுகிறான் பன்மையில தான், ப்ளூரல்ல. நான்டா நாங்கள். என்னண்டா இந்த கதையோட பேஸு அல்லது அந்த நாங்கள் பேசிட்டு சம்பவமே இந்த பெருமை தானே. பெருமைன்ற வந்து இப்போ அரபுல அனானியான்ற ஒரு வேர்டை பாய்ப்போம். சிங்களம் தெரிஞ்சா தெரியும், மமத்வேன்னு சொல்லுவோம் சிங்களத்தில். மமத்வேண்டா மம, என்னால்தான் எல்லாம் நடக்குது, நான் தான் ஆள், அந்த மென்டாலிட்டி இது. அந்த மென்டாலிட்டி ஒன்று தான் இந்த இடத்துல உடைக்கப்படுது. அப்படியான ஒரு மென்டாலிட்டி இஸ்லாத்தில் ஏலாது. ஈமான் இருந்தால் இஸ்லாத்தை பின்பற்றுவன்ட்டு அப்படி ஒன்று இயலாது. நான் என்ற கருத்துக்கு இடம் இல்லை. நான் ஒன்று செய்யவும் இயலாது. அதில் எப்படியும் பிழைகள் வரும், தவறுகள் வரும், ஃபெயிலியர் ஆகலாம். அதுதான் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல காட்டுறான், நாங்கள் தான் கொடுத்தோம், நாங்கள் தான். அதுக்காண்டி பல அல்லாஹ் பலர் என்ற அர்த்தம் இல்லை, அந்த கன்செப்டை தாரான். இது ஒரு கூட்டா செய்யப்பட்ட ஒரு விஷயம். நாங்கள் தான் இதை தாரோம், நாங்கள் தான் இந்த இடத்துல ஆறுகளோடு வச்சோம், நாங்கள் தான் இவருக்கு பேரித்த மரத்தெல்லாம் இந்த டேட்ஸ் ட்ரீ எல்லாம் இவர்களுக்கு கொடுத்தோம் எடுத்து அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி பேசும்போது அடுத்த பக்கத்தில் பின்னுக்கு வர வசனத்தில் பேசும்போது அனா என்ற சொல்ல பயன்படுத்தான். அனா அக்ஸரு மிங்க மாலன், நான் என்று அவன் பேசுகிறான். அப்போ விளங்குறான் வித்தியாசம். அந்த மென்டாலிட்டி தான் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல உடைக்கிறான். ஒரு வேலையை நாங்கள் எந்த ஒரு வேலைக்கு வந்தாலும் என்னோட்ட ஆளில் நாங்கள் நினைச்சோம்னா அதுதான் முதலாவது உடைக்கப்பட வேண்டிய மென்டாலிட்டி. அதில் அவர்
நான் இல்லாட்டி இந்த வேலை நடக்காது. அப்போ நான் இந்திய ஆகணும்ன்றத நினைச்சா அந்த இடத்துல நடக்கிற அந்த கம்யூனிட்டியோட ஃபெயிலியரே அந்த இடத்துல தான் தொடங்கும். அவர்கிட்ட டிபெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆட்டம் என்ன நடக்கும்? ஃபிரௌனுக்கு நடந்தால் நடக்கும். கடைசிக்கு என்ன நடந்துச்சு? நான் தான் கடவுள்னு சொல்லிப்பட்டேன். என்னோட்ட ஆளில் நான் நினைச்சதெல்லாம் செய்வேன்னு சொன்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போகும்? மம மகாராஜானு வைத்திருவேன் இருக்கு. என்னன்னா அது மனுஷன் ஒரு பலவீனம். அது அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். இது மனுஷனுக்கு இரு பலவீனம். இது குறைஷி காஃபிர்களுக்கும் இருக்கலும், அதுக்கு முன்னுக்கு இந்த ஃபிரௌனுக்கும் இருக்கலும், நும்ரூதுக்கும் இருக்கலும். அப்படி ஆக ஃபர்ஸ்ட்டு போன முடிச்சுன்னா இப்லீஸ் அங்கே தொடங்குது. நான் தான் சிறந்தவனடி. முதல்ல அங்கே அரசியலே அவன் தொடங்குறான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அவனை வெளியே போட்டானதுக்கு அந்த மென்டாலிட்டிக்கு இடம் இல்லை. அப்போ அங்கே இருந்துச்சுன்னா அது உலகம் அழியும் வரைக்கும் அது ஒரு பேசிக் யூனிவர்சல் தியரியாக இருக்கும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போனோம்னு சொன்னால் அது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும். அப்போ அதனால தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் ஹதீஸ்களில் வரும், இன்னல்லாஹ மஅல் ஜமா, அல்லாஹ் தஆலா எப்போதும் குரூப்போடான் இருப்பான், கூட்டத்தோடான் இருப்பான். அப்போ தனியே பிரிஞ்சு போகிற ஆட்டை ஓனாய் பிடிக்கும், இப்படி பல ஹதீஸ்கள் வரும். பிரிஞ்சு போகிறது தஃபர்ருதுன்றது, தனியே போகிறது, அல்ல மமத்வே நானுன்னு ஒரு எண்ணம், அல்ல அனானியா அல்லது ஷெல்ஃபிஷ்னஸ், இது எல்லாத்துக்கும் இஸ்லாத்தில் ஜீரோ டாலரன்ஸ், இடம் இல்லை. அதை கொண்டு ஒன்றும் செய்யலாது, இந்த சமூகத்தை கட்டி எழுப்பலாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பேசிக் கான்செப்டை தாரான், நாங்கள் தான் இவருக்கு கொடுத்தோம் என்று தொடங்குறான். இவ்வளோ எல்லாம் கொடுத்துட்டும் அவன் நான் என்று சொல்லும்போது அங்கே அடுத்த பதில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எனவே அந்த கான்செப்டை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எங்களுக்கு பிரதானமாக தரக்கூடிய இன்னொரு விஷயம். இப்போ இந்த மென்டாலிட்டி இருந்தால் தான் நாங்கள் மறுமையை நம்புவோம். அடுத்து நான் என்று எல்லாத்தையும் இருந்தோம், எனக்கு தான் எல்லா மேலும்டா அந்த 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 கான்செப்ட் இல்லை போய் திரும்ப நேற்று. அப்போ பேசிக் தியரியோட அது கனெக்ட் ஆகிருப்பேன். நாங்கள் இருந்து வரும்போது தான், எல்லோருமே சேர்ந்து வரும்போது தான் அதில் வெற்றியும் இருக்கும், பரக்கத்தும் இருக்கும். அதே நேரம் நாங்கள் எப்பயும் ஒன்றுக்கு கீழ்பட்டவர்கள் ஒரு சிந்தனை வரும். எப்பயும் எங்களை இன்னொருத்தரால் நாங்கள் விசாரிக்கப்படையிலும், நாங்கள் எப்பயும் செகண்ட் லெவலில் இருக்கணும்ன்ற ஒரு மென்டாலிட்டி ஒன்று எங்கள்கிட்ட கிரியேட் ஆகும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்ரிப்லஹும் மஸலன் ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாபின். அவருக்கு 2 தோட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்த 2 தோட்டமும் கிரேப்ஸ், திராட்சையால் நிறைஞ்ச அல்லது திராட்சை ஒரு ஃபார்ம் உள்ள ஒரு யார்டு உள்ள ஒரு தோட்டம் 2 தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். கிரேப்ஸ் உள்ளுக்கு, அதாவது தோட்டத்தில் இன்சைடு. அது வஹஃபஃப்னாஹுமா பினஹ்லின், அதை நான் சூழ உருவாக்கி வச்சுக்கிறோம், டேட்ஸ் ட்ரீ. வஹஃபஃப்னாஹுமா 2 கார்டனையும் நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம், ஏதால சுற்றி வச்சுக்கிறோம். ஹஃபண்டா சுற்றி வச்சுக்கிறோம், ஏதால டேட்ஸ் ட்ரீயால். இந்த 2ஐயும் சொல்லுறதுக்கான ஒரு பிரதான காரணம் என்னச்சுன்னா, அந்த அரபு சமூகத்தில் அல்லது அதுக்கு முன்னுக்கு இவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு அதாவது பெருமதி மிக்க அல்லது ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான கோப்ஸாக இது 2ம் இருந்திருக்கலாம் அந்த சமூகத்தில். எனவே அது 2ம் இருக்குன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பணக்காரனாக இருக்கலாம். அது ஒரு அப்படியான ஒரு விளக்கம் இருக்குது. இதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த கார்டனை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்துல ஒரு பிக்சர் எடுக்கணும். முதலாவது அல்லாஹ் தஆலா கொடுத்தீரா அவனுக்கு மிக பெருமதியான மரங்கள் உள்ள, அதாவது அந்த பீரியடில் எக்ஸ்பென்சிவான பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள். அப்போ நல்ல ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் உண்டு அது. 2வது, இப்போ கிரேப் வைன் அது ஒரு வீக்கானது தானே, பலவீனமானது தானே. ஆனால் டேட் ட்ரீ பலமானது. அப்போ சுற்றி வர டேட் ட்ரீயை வச்சுக்கிறதுல காரணம் என்னென்னா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு, பல வகையிலையும் பாதுகாப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு போர்டர் ஒன்றை அமைக்கக்கூடிய மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அந்த கார்டனை அமைச்சு கொடுத்துருக்குற அந்த ஒரு ஃபெசிலிட்டி அந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்குறான் அல்லாஹ் தஆலா. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கார்டன் ஒன்றை தந்திருக்கிறோம். பினஹ்லின் வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ. அப்போ முதலாவது 2 கார்டன்லையும் உள்பகுதி கிரேப்ஸ், சுற்றி வர டேட்,
அதே போல் வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ, ரெண்டுக்கும் இடையில, இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன சொன்னால் ரெண்டு கார்டனு எடுக்கோ மேலும் அல்லது அந்த டேட்டும் கிரேப்ஸுக்கும் இடையில இன்னும் பயிர்களை இன்னும் க்ராப்ஸை நாங்கள் அது கொடுத்திக்கிறோம். அப்போ என்னென்னா சாதாரண ஒரு தோட்டத்தில் அப்படித்தானே நாட்டும் போது இடையில லைன் பண்ணி நாட்டி இடையில எல்லாம் ஒவ்வொன்றை க்ரோ பண்ணுவாங்க. அது மாதிரியான என்னென்னா எல்லா வகையிலையும் அதில் அவருக்கு ஒரு பிரயோசனம், ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கார்டனை தான் நாங்கள் அமைச்சு கொடுத்துக்கிறோம்ன்றது தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வராங்க. அப்போ இது ஒரு உதாரணமாக எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் உணர்த்த வாரன்னு, அவனுக்கு கார்டனை கொடுத்த மாதிரி எங்களுக்கு வேறு வேறு ஃபெசிலிட்டிஸ் வந்தீங்க அப்படித்தானே. அவனுக்கு அந்த டைமில் அவன் கார்டனை கேட்டிருப்பான். அல்லாஹ் அவன்ட ஸ்கில் வந்து ஒரு ஃபார்மிங் ஸ்கில்லாக இருந்திருக்கலாம், அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஸ்கில்லாக இருந்திருக்கலாம். எனவே அவனுக்கு அந்த ஃபீல்டில் பேசிக்கும். இப்போ இன்றைக்கு எங்களோட ஸ்கில்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அல்லது எங்களோட சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட், அல்லது வாழ்கிற இடங்கள் உள்ள தொழில் அமைப்பு டிஃப்ரெண்ட். அப்போ எனவே எங்களோட ஸ்கில்லோடு அல்லாஹ் அதே மாதிரி ஒன்று எங்களுக்கு தந்திப்பான், தந்திருக்கணும். அதை நாங்கள் சரி தேடி எடுத்திருக்கணும், ஏதோ ஒரு செட்டப்பில் அது இருக்கும் என்றதை நாங்கள் எங்களோட மென்டாலிட்டி கொண்டு வந்துட்டா சரி. இப்படியான கார்டன் உள்ளவனுக்கு மட்டும்தான் சோதனை வர வேண்டியில்லை, அந்த அமைப்புள்ள யாருக்கும் இந்த இந்த மென்டாலிட்டி எங்கள்கிட்ட இருந்தால், இவன்ட்டு இருந்த மென்டாலிட்டி இருந்தால் அந்த ரிசல்ட்ஸ் எங்களுக்கு உலகத்திலே கிடைக்கும். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், இப்போ அந்த ஆரம்ப பாதி வந்து தோட்டத்தை பற்றி சொல்லிட்டு வர தானே, கில்தல் ஜன்னத்தனி ரெண்டு தோட்டமும் இப்படின்னு சொன்னால் ஆத்தத் உக்குலஹா 100% ஹார்வெஸ்ட்டு கொடுத்து கொண்டு இருக்குது. ஆத்தத் உக்குலஹான்னு சொன்னால் அதில் அவருக்கு லொஸ்ட் இல்லை, எப்பயுமே கிடச்சி கொண்டு இருக்குது. அதே அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வளம் ததுலிம் மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட இல்லை. இப்போ ததுலிம் என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தினா அதில் எந்த ஒரு டிஸ்கிரிப்பன்சியோ அல்லது ஒரு மிஸ்ஆர்டரோ அல்லது எதுவுமே இல்லை, அதில் நெகட்டிவ் சைடு ஒன்றே இல்லை. அப்போ நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கல, ஒன்று டிசாஸ்டராக இருக்கலாம், அல்லது இந்த ஏதாவது பெஸ்டிசைடு அதுகள் வந்திருக்கலாம், அல்லது வெதர் சேஞ்சால் என்ன பாதிப்புகள் வந்திருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு இந்த செட்டப்பில் போட்டு வச்சுக்குது, வந்து கொண்டு இருக்குது. பட்டம் பறந்துட்டு அந்த லெவலுக்கு, இந்த மாதிரி அந்த காற்றடிக்கிற லெவலுக்கு போனால் பறந்துட்டு இருக்குமே, அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்படித்தானே. நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் ஒரு பீரியட் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் அது இன்கம் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினோ இல்லையோ அந்த பேஸை போட்டு கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ரூட் கிளியராக இருக்கும்னு சொல்லுவோமே, அப்போ மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கும்னு சொல்லுவோமே, அது மாதிரி இவருக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த தோட்டத்திலிருந்து அல்லாஹ் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அதுக்கு இடையில தண்ணி இந்த இரிகேஷன் செட்டப்பையும் செஞ்சு கொடுத்திக்குது அவருக்கு. அதுலேயும் ஒரு பிரச்சனை. இப்போ என்னென்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லாமக்கி அவருக்கு அல்லாஹ் வசதி கிடைத்திருக்குது. இப்போ அதுக்கு வக்கானலஹு சமருன், அதோட அந்த பகுதி முடியுது. அந்த கார்டனை பற்றின இன்ட்ரடக்ஷன் அதோட முடியுது. வக்கானலஹு சமர், இவ்வளோ எல்லாம் இருந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இருக்குது. சமர் என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தினா சில வேளை எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்திருக்கலாம் ஒன்று, அதாவது இந்த கார்டன் ரெண்டையும் தவிர வேறு ஏதாவது இருந்திருக்கலாம், அல்லது இந்த கார்டன் ஊடாகவே இப்போ நாங்கள் நேரத்தோட வருது ஆத்தத் உக்கலஹாண்டு தானே, அப்போ க்ரோப்ஸ் மட்டும்தான் வரப்போகுது, அது ஹார்வெஸ்ட் மட்டும்தான் வரப்போகுது. அப்படி இல்லாமல் அந்த கார்டன்லேயும் எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்குமே, ஒரு ஃபார்மிங் கொண்டு செய்கிறேன் அப்படி தானே. ஃபஸ்ட்டுக்கு அதில் ஒரு பகுதி இருந்துச்சுன்னா அது போல் அந்த என்ன மிருகங்களுக்கு தின்ன கொடுக்குறதுக்கு அல்லது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கிறது தானே. அப்போ அது மாதிரி ஏதோ இவருக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் பிரயோசனங்களும் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ இப்படியான ஒரு தோட்டத்தை தான் அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தோட்டத்தில் விளக்கத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உள்ள ஒரு ஃபெசிலிட்டிஸோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒருத்தர், இந்த அளவு பரக்கத் கிடைத்த ஒருத்தர், அவரோட மென்டாலிட்டி என்ன இருக்கணும்? ஒரு முஸ்லீமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், நல்லாவுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மென்டாலிட்டியாக இருக்கணும். அந்த பெருமை எப்போ வரும்னு சொன்னால் அந்த நன்றி செலுத்துகிற மென்டாலிட்டி எப்போ இல்லா போகிறோம்
அந்த இடத்துல எங்கள்கிட்ட பெருமை உருவாகிடும். நான் வந்து கணக்கெடுக்காமல் ஈக்குவல. அப்போ அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறார், நண்பனை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நண்பனோட பேசிக்கொண்டு போகத்தில் இப்போ தோட்டத்தெல்லாம் காட்டி பேசுகிறார். பேசி எல்லாம் சொல்லிட்டு தோட்டத்தை பற்றி எல்லாம் வர்ணிச்சது பிறகு நண்பன் சொல்கிறார், ஃபக்கால லி சாஹிபிஹி, அவருடைய நண்பனிடம் அவர் சொல்கிறார், வஹுவ யுஹாவிருஹு, என்னென்னா இப்போ அந்த வஹுவ யுஹாவிருஹுன்ற வேர்டையும் அல்லா தாலா போட தேவையில்லை. ஸோ சாதாரண அரபுல நாங்கள் எழுதுறேன்டா ஃபக்கால லி சாஹிபிஹின்னு அவர் சென்ன செல்லும் ஹீ செட் தட்ன்னு நாங்களை சொல்லுவோமே, இது எப்படின்னு சொன்னால் ஹீ செட் இன் பிட்வீன் த கன்வர்சேஷன் இந்த அதையும் போட்டு தான் தட் இந்தாங்கள வருது. என்னென்னா இது ஒரு கேஷுவல் கன்வர்சேஷன் போயிருக்கு நேரத்தோட, சும்மா அப்படி பேசிக்கொண்டீங்க சொல்லதான் சொல்கிறேன், எனக்கு இப்படி இரு அப்படி இரு, அங்கே சொத்தி இங்கே சொத்தி இது அப்படி ஒரு இடத்துக்கு தான் இந்த இடத்துல வந்து சேர்ந்து இருப்பேன். இவர் என்ன சொல்கிறார், ஃபக்கால லிசாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு, அவரோட பேசிக்கொண்டு போகும்போது அன அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்து நஃபரா, முதலாவது அவர் சொல்கிறார் என்னென்னா, உன்னை விட எனக்குத்தான் காசு கூட, அன அக்ஸரு மின்க மாலன், அதாவது வெல்தி, உன்னை விட நான் தான் மோ என்னிட்ட தன். அப்போ கம்பேர் பண்ணுறார், உன்னை விட என்கிட்ட அதிகமான பணம் இருக்குது, மாலண்டா சொத்து எல்லாம் இருக்கலாமே, ஏதோ வசதி இருக்குது, கூடுதல் இருக்குது. அஸ்து நஃபரன், அதே போல் ஆட்களும் என்னிட தான் பலமாக இருக்குது, கூடுதலாக இருக்குது. அஸ்து நஃபரன்டா உன்னை விட, அதாவது ஃபிசிக்கலி உள்ள ஒரு பவரும் என்னட்டிக்குது, அதே மாதிரி ஹியூமன் அந்த அந்த பலமும் என்னட்டிக்குது. அது என்னென்னா, ஒன்று அவருக்கு குழந்தைகள் இருந்திருக்கலாம், அல்லது அவர்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள், அவரோடு உள்ள ஆட்கள், உங்களோட விட பெரிய ஒரு க்ரௌட் என்ன டீக்குது, எனக்கு பின்னால் இருக்குது, நான் சொன்னா கேட்குறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது, அது மாதிரியான ஒரு வேர்டை பயன்படுத்துகிறார். உங்களை விட சொத்தும் இருக்குது, பணமும் இருக்குது. இந்த இடத்துல அவர் பாவிக்கிற வேர்டு என்னென்னா, அந்த அணண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹு தாலா பாவிச்சிட்டு வந்த அவ்வளோ நான் உண்டு, இந்த இடத்துல இவர் தொடங்குகிறார், அண என்னட்ட கூடுதலாக இருக்குது, ஃபிசிக்கல் ஹியூமன் ரெண்டு பவரும் என்னட்டு இருக்குது சொல்லி போட்டு, இப்போ வதஹல ஜன்னதஹு, அந்த தோட்டத்துக்குள்ள அவர் நுழைகிறார். வஹுவ லாலிமுல் லினப்சிஹி, இப்போ இந்த அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த மென்டாலிட்டி, இது அந்த மென்டாலிட்டி அல்லாஹ்தாலா எப்படி வர்ணிக்கிறான்னா, வஹுவ லாலிமுல் லினப்சிஹி. நாங்கள் இந்த லாலிம் என்ற சொல்ல ஏற்கனவே ஒரு இடத்துல போன அஸ்ஸாபுல் கஹ்ஃப் அந்த கதையில நாங்கள் லுல்ம் என்ற சொல்ல பார்த்தோம். என்னென்னா, உண்மையில லுல்ம்ன்றது அநியாயம் செய்கிறது தானே. எனக்கு அவருக்கே அநியாயம் செய்கிறார். இந்த மென்டாலிட்டி விளைவு என்னன்னு சொன்னால், அவருக்கு அநியாயம் செய்கிறார். இப்போ அநியாயக்காரனாக வாரன்னு சொன்னால் ஒருத்தன், நாங்கள் ஏற்கனவே இந்த சூறாலை பார்த்தோம், அநியாயக்காரன் எப்போ மாறுறான்னு சொன்னால் ஷிர்க் அல்லது குஃபுர் வரும்போது அவன் செயற்பாடுகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறான், அவர்கள் காஃபிரா இருக்கிறாங்க, அந்த காஃபிரா இருக்கிறதால வர விளைவு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற வேண்டா, அவங்க செய்கிற அநியாயத்துக்கு. அது முன்னுக்கு வர வசனத்தில் வரும், அது இன்னாத்துனா லீல்லாலிமின்னு வரும். அதாவது ஈமான் விரும்பினால் ஈமான் கொள்ளுங்கோ, விரும்பாதால் காஃபிரா ஆயிரிங்கோ, ஆனால் நாங்கள் தண்டனை கொடுக்குறோம், நரகத்தை ஏற்படுத்துகிற யாருக்குன்னா அநியாயம் செய்கிறாரு. அது என்னென்னா, ஈமான் இல்லா போய் குஃப்ர் வரும்போது அல்ல ஷிர்க் வரும்போது தான் இயல்பாக பாவங்களை செய்வான், அநியாயத்தை செய்வான். இப்போ அநியாயத்தை செஞ்சால் என்ன அர்த்தம், அவன் நரகத்துக்கு போகணும், தண்டனைக்கு போகணும். இங்கே இவன் பேசுகிற இந்த வார்த்தை இதையும் அல்லாஹ் தஆலா எந்த இடத்துக்கு கொண்டு வரான், அந்த லுல்முண்ட இடத்துக்கு தான் கொண்டு வரான். ஏன்னா இந்த வேர்டுகளை கொஞ்சம் மைண்டில் வச்சு கொள்ளுங்கள், அடிக்கடி வரக்கூடிய வேர்டுகள் தானே. என்னென்னா அநியாயம் இழைத்தல், உண்மையிலே லுல்முன்னு சொன்ன என்னென்னா, அநியாயம்னு சொன்னதுக்கு அந்த அரபுல சொல்கிற விளக்கம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காட்டி அது அநியாயம், அதுதான் அநியாயம். வைக்க வேண்டியதை தேவையான இடத்துல வைக்கலாட்டி, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பதவியை கொடுத்து இவர் தான் அந்த இடத்துல இருக்கணும்னா அவரை சரியான இடத்துல நாங்கள் நியமிக்கலாட்டி அது அநியாயம். தகுதியான இடத்துல
அதே மாதிரி ஒரு பொருள் எந்த இடத்துக்கு நாங்கள் தேவையோ அந்த இடத்துல தானே அந்த பொருளை வைக்கணும் முடிச்சுன்னா பயன்படுத்தணும் முடிச்சுன்னா அதை பயன்படுத்தாட்டி அநியாயம். இப்போ என்னென்னா தேவையான வேலையை தேவையான இடத்துல சரியான முறையில் செய்யாட்டி அவன் செய்கிறது அநியாயம், ஒரு தூள். அதுதான் அதாவது இந்த லாங்குவேஜில் கருத்து. அப்போ அல்லாஹால இந்த இடத்துக்கு கொண்டு வர என்னன்னு மனுஷன் அல்லாஹால இந்த உலகத்தில் படைத்து அவனுக்கு அவ்வளோ வசதிகளையும் கொடுத்து வழிகாட்டுலையும் கொடுத்து வச்சுட்டு அப்போ அவன் அதை பயன்படுத்தி அவனோட வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளலாட்டி அவன் செய்கிறது பெரிய ஒரு அது அவனுக்கே செய்கிற அநியாயம். இப்போ அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹால சொல்கிறான். இவன் இந்த மென்டாலிட்டி இவ்வளோ வசதியை கொடுத்தது பொருள் இவன் கயக்கிறான், இது நான் தான் பெரிய ஆளாக இருக்கிறேன், நான் தான் கிரேட்டஸ்ட், நான் தான் என்னொட்ட ஆள் யாரில், எனக்கு கீழே தான் நீங்களாம் இருக்கணும், என்கிட்ட பவர் இருக்குது, ஆள் இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, நான் தான் அப்படியான ஒரு ஆளுன்னு அந்த நினைக்கிற அந்த எண்ணம், அந்த மென்டாலிட்டி அல்லாஹ்தாலா சொல்கிறேன் என்னென்னா அது அவனுக்கே அவன் அநியாயம் செய்து கொள்கிறான். என்னென்னா அவன் வைக்க வேண்டிய அந்த அந்த சொத்துக்கும் ஆட்களுக்கும் அவன் அந்த வசதிக்கும் அவன் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கல, கொடுக்காதால அநியாயம் செய்கிறான். அது ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு இட்டு செல்லும் கருத்தான் அல்லாஹ்தாலா இந்த இடத்துல சொல்கிறான். இப்படி வதகல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, அவன் அவனுக்கே அநியாயம் செய்து கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறான். போகும்போது எப்படி சொல்கிறான், கால மா அதுன்னு அந்த தபீத ஹாதிஹி அபதா, இந்த இந்த தோட்டமெல்லாம் ஒரு நாளும் அழியாது. என்ன சொல்கிறான் என்னென்னா இதுக்கு முன்னுக்கு அப்போ அந்த தோழரை பேசிக்கணும், சில விஷயங்களை சொல்லியிருக்கணும். இதெல்லாம் டெம்பரரி, உலகத்தில் இப்படித்தான், வெளியில் தான் உரிய, மறுமையில் தான் உரிய பெர்மனண்ட்டான வாழ்க்கை இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகணும்ன்ற அந்த கருத்துக்கள் பேசிப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இவன் சொல்கிறேன் எப்படித்தேன்னா இந்த வேர்டுகளை பாருங்க, மா அது ஒன்றும் அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கவே இல்லை. சாதாரண ஒன்று இப்போ நான் ஒன்று நெகட்டிவாக பேசுகிறேன்னாலும் மரியாதையாக பேசுகிறேன் தானே, நெகட்டிவாக பேசுகின்றாலும் இது பெரும்பாலும் அழியாத ஐக்கியம் அப்படி ஒரு ஏதோ ஒரு வகையில் பேசணும். அப்படி இல்லை நான் நினைக்கல அப்படி நடக்க எங்கடா இந்த டோனும் டீரு நான் அப்படி ஒன்றும் நினைக்கல, அது ஒன்றும் நடக்க சான்ஸே இல்லை. இது சும்மா அந்த அது ஒரு என்ன ஒரு செகண்ட் லெவலுக்கு போட்டு பேசுகிறார், செகண்ட் தேர்ட் லெவலுக்கு போட்டு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமக்கி மா அது ஒன்றும் நான் நினைக்கல அப்படி ஒன்று நடக்க முடியும். அதுக்கப்புறம் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண எப்படி மாலுன் அந்தபீத ஹாதிஹி அபதா, அபதாண்டா சும்மா சொல்லலாம் இன்றைக்கு இப்போ அழியாது பிறகு ஒரு காலத்தில் அழியலாம் அப்படி சரி யோசிக்கணும் அப்படியும் சொல்லலைன்னு சொல்ல ஒரு போதும் நெவ எவ அபதாண்டா தான் நெவ ஒரு நாளும் இது அழியாது. இது அமைப்பு பாருங்க, நான் பெர்ஃபெக்டாக தான் வச்சுக்கிறேன், எல்லா மரத்தையும் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான மரம் எல்லாம் சுற்றி வர நாட்டிக்குது, இடையில எல்லாம் எனக்கு பிரயோசனம் வருது, இரிகேஷன் எல்லாம் நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்குது. நான் அப்படி இது அழியும் என்று நான் கனவுல கூட நினைக்கல சொல்லி போட்டு அடுத்த வசனத்துக்கு அல்லாஹ்தாலா வாரான், வமா அலுன்னு சாத்த காய்மத்தன். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறா திருப்பி இது அழியாட்டி மறுமை ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியாது, அப்படியும் நடக்க சான்ஸும் இல்லை, அப்படி நடக்கும்னு நான் நினைக்கவும் இல்லை. வமா அலுன்னு சாத்த காய்மத்தன், மறுமையும் நடக்க வேண்டும் நான் அப்படின்னு நான் நினைக்கல. அதை விட இன்ட்ரெஸ்டான என்ன நினைச்சேன், இவ்வளோ பேசிக்கொள்கிறவன் இவன் மென்டாலிட்டியை பாருங்க, வலையின் ருதித்து இலா ரப்பி, இன்கேஸ் அப்படி நடந்து நான் போனா, இன்கேஸ் நடந்து வலையின் ருதித்து இலா ரப்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கேஸ் மறுமையும் நடந்துட்டு நடந்து திரும்ப நான் ரிசரக்டட் நான் மீட்டப்பட்டால் வலையின் ருதித்து இலா ரப்பி இல்லை அஜிதன் ஹைரன் மின்ஹா முன்கலபா, இதை விட நல்ல வசதியை அங்கே நான் பெற்றுக்கொள்வேன். இன்றைய மனுஷனோட மென்டாலிட்டி தானே, ஒன்று சொல்லி போட்டு நடந்தா இது போனால் இதை விட ஒரு இது போனால் போகுது போகாது, போனால் போகுது, போனால் இதை விட ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ண எனக்கு அமைத்து கொள்ளும். இந்த மென்டாலிட்டியை தான் அல்லாஹ்தாலா இந்த இடத்துல உடைக்கிறான். அதனால தான் நவீன காலத்தில் தஃப்சீர் எழுதின ஆட்கள் சொல்கிறது, அதாவது உலகத்தில் டெம்பரரி இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, டிசிப்ளின்ஸ் இருக்குது. நாங்கள் இன்னொரு ஒரு வெலூஸ் டிசிப்ளின் வெலூஸ்,
அந்த வேர்ட் தான் சரியானது, வேல்யூஸ். நாங்கள் எங்கள் லைஃப்பில் சில வேல்யூஸை கொடுக்குறோம் தானே, சில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வேல்யூவை கொடுப்போம் இல்லையா? அப்போ டெம்பரரியாக கொடுக்க வேண்டிய வேல்யூஸ் இருக்குது, பெர்மனண்ட்டாக கொடுக்க வேண்டிய வேல்யூஸ் இருக்குது. அப்போ இந்த கதையில் அல்லாஹ் சொல்ல வார என்னென்னா, இப்படியான சில விஷயங்கள் இது டெம்பரரி, இது நல்ல அழகாகத்தானே இருக்குது, ஆனால் டெம்பரரி. ஸ்ட்ராங்காக தான் நான் அமைச்சிக்கிறேன், எனி டைம் எதுவும் நடக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு டெம்பரரி வேல்யூன்றதை நாங்கள் அந்த இடத்துல அதுக்கு கொடுக்கணும். பெர்மனன்ட் வேல்யூவை கொடுக்கணும் என்னதுக்கு? மார்க்கத்தோடு உள்ள விஷயத்துக்கு. இப்போ இந்த மென்டாலிட்டியை நாங்கள் வளர்த்து கொள்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த கதை இந்த இடத்துக்கு அவரோட கதை வரையும் வருது. அதாவது அவரோட மென்டாலிட்டி கூட அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வீக் போமா இல்லையா? இப்போ அவரோட மென்டாலிட்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அவரோட நண்பரூடாக அதுக்கு பதிலை கொடுக்குறான். பதிலை கொடுத்ததுக்கு பிறகும் அவர் அதுக்கு லிசன் பண்ணலை. அதுக்கப்புறம் திருந்தலை. இப்படி இப்போ அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். நாங்கள் அதை வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் முடிக்கிறதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் அவரோட நண்பர் ஊடாக. இது இல்லை நீ சொல்கிறது பிள்ளை, இதுதான் ரியாலிட்டின்னு அப்படி சொல்லும்போது கூட திருத்திக்கொள்ள சந்தர்ப்பம் முடியுதானே, அப்படியும் அவர் திருத்தலை. எனவே அல்லாஹ் அந்த தோட்டத்தை முடிக்கிறான். அதே இந்த கதையோட சுருக்கம். இன்ஷால்லா அடுத்த பாதியம் பார்த்துட்டு நாங்கள் அதில் வர படிப்பினையும் பார்த்துட்டு இந்த கதையை அடுத்த நிலைமையில் முடிப்போம்.